Assalamualaikum friends, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. ஸோ இன்னிலேருந்து கண்டிப்பாக தவறாமல் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து சஸ்பென்ஸ் தான். நான் செய்யும் போது உங்களுக்கு வந்து என்ன ரெசிபின்னு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் வந்து கோதுமை தோசை வந்து ஊற்றுவோம். கண்டிப்பாக தோசை மாவு தீர்ந்ததுக்கப்புறம் கோதுமை தோசையில் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு தோன்ற மாதிரி இந்த ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுலில் வந்து ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1/2 கப் வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. அரை கப் தயிர் ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து போட்டுட்டு தண்ணி வந்து 1/2 கப் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவை நல்லா தோசை மாவு மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொண்டு வந்தாச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இதை வந்து மூடி வச்சு 30 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது நல்லா ஊறணுங்க. இப்போ நம்ம மூடி வச்சு 30 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், நம்ம வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நல்லா சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு புதினா தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவில் வந்து நிறைய பேர் வந்து சீரகம் போடுவோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து சீரகம் போடல, சீரக பொடி தான் போட போகிறேன். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கெலாம் வந்து சீரகத்தை தண்ணி ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அது தானாகவே நமக்கு வந்து பொடினால் தெரியாது. ஸோ நீங்கள் பொடியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், இதையும் 2 சேர்த்து இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சதையும் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் மஞ்சள்தூள், வெங்காயம்லாம் ஆட் பண்ணோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணோம். இப்போ வந்து தோசை சட்டியில் வந்து இந்த மாவு வந்து எடுத்து நம்ம ஊற்றி இப்போது வந்து நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோசை கூட வந்து சாம்பார், சட்னி எது வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். வெறும் வாயில் கூட நம்ம வந்து குழம்பு இல்லாமல் கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் காய்ஸ். பாய்.